தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் மக்களின் வாக்கை பெற்று அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் முன்வைத்த முழக்கங்கள் மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ்நாடு தமிழருக்கே இதுபோன்ற முழக்கங்களை முன்வைத்து தமிழின மக்களின் வாக்கை பெற்று வலிமையை பெற்று அதிகாரத்திற்கு வந்த இவர்கள் எந்த உரிமையையும், இந்த மண்ணின் மக்களினுடைய எந்த அடிப்படை உரிமையையும் பாதுகாக்கவில்லை. குறிப்பாக கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி மாநில உரிமை. ஆனால் இந்த மாநில உரிமையை இந்திய ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த நிலத்தில் அதிகாரத்தில் இருந்தது இந்த கட்சி ஆட்சிதான். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற இதே கட்சிதான். ஆனால் எடுத்துக்கொண்டு போகும்போது அமைதியாக இருந்துவிட்டு 356 சட்ட விதியை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் அமைதியாக இருந்துவிட்டு இன்று இத்தனை ஆண்டுகள் கழித்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு வெற்று முழக்கத்தை முன்வைப்பது என்பது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை எனது அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு உரிமையும், மருத்துவ உரிமை, மின் உற்பத்தி விநியோக உரிமை, எல்லாவற்றையும் இந்திய ஒன்றிய அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இவர்கள்தான். கடைசியாக வரி வருவாய், மொத்த வரியும் ஜிஎஸ்டி என்கிற சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற அந்த வரியை விதிச்சு மொத்த வருவாயும் எடுத்துக்கொண்டு போகிறது இந்திய ஒன்றிய அரசு. ஒரு பேரிட காலங்களில் இந்த மக்கள் சிவிக்க தப்பிக்கும் போது, பெரும் புயலில், பெரும் வெள்ளத்தில், பெருமழையில், வேளாண்மையில் பாதிக்கப்பட்டு நிற்கிற காலங்களில் கூட உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற முடியாத ஒரு அடிமை நிலையில் நின்று கொண்டு இந்த அரசுகள் மாநில உரிமை பேசுவது, தன்னாட்சி பேசுவது என்பதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த எனது இன மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கச்சத்தீவை எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே அதிகாரத்தில் இருந்தவர்கள் இதே திமுக ஆட்சிதான். இன்று வரை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், தீவிரமாக போராடுவோம் என்ற வார்த்தைகளை பதிவு செய்கிறார்களே ஒழிய 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே அங்கம் வைத்த கட்சி இந்த திமுக தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போதெல்லாம் கச்சத்தீவு உரிமைக்கு இவர்கள் பேசியது என்ன, போராடிய போராட்டம் என்ன, எடுத்த நடவடிக்கை என்ன, எதுவுமே இல்லை. இன்று வரை நமது மீனவ உறவுகள் எல்லை தாண்டி வருகிறார்கள் என்று இந்திய இலங்கை கடற்படையால் சுட்டு வீழ்த்தப்படுவதும், சிறைபிடிக்கப்படுவதும், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலமிடப்படுவதும், வலைகள் கிழித்து வீசப்படுவதும், அந்த கொடுந்துயரத்தை தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம். எல்லை தாண்டி வருகிறார்கள் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையா என்றால் வருகிறார்கள். அவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடிப்பதில்லை என்றால் பிடிப்பதில்லை. காரணம், அந்த மண்ணின் மகன், அந்த இனம் சார்ந்த ஒரு மகன் அந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருப்பதால் அவர்கள் தொட பயப்படுகிறார்கள். இங்கே நமக்கென்று ஒரு அதிகாரமோ நம்மை பாதுகாக்கிற அரசியல் வலிமையோ இல்லாததால் இதுவரை 880 மீனவனை இந்திய கடல் எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். கச்சத்தீவு நமக்கு என்று இருந்தால் நம்மளுடைய கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவு அவனுக்கு என்று இருந்தால் அவனுடைய கடல் தூரம் அதிகம். தொட்டதற்கெல்லாம் எல்லை தாண்டி வருகிறார்கள் என்று தொடர்ந்து இந்த சிக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க, கேட்க
நம் மக்களை பாதுகாக்க ஒரு நடவடிக்கையும் இல்லை. காவிரி நதிநீர் உரிமை, தமிழர் நிலத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் எல்லோருக்கும் புதுமையாக இருக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம், நரிமணம் பெட்ரோல், தஞ்சையில் எடுக்கப்படுகிற மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ், இடிந்தகரையிலே அணு உலையிலே தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தமிழர்கள், இந்தியர்கள், இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், தேசிய ஒருமைப்பாட்டை மதிப்பவர்கள், தமிழர்கள் ஆக பெரும் ஜனநாயகவாதிகள். இதையெல்லாம் பேரன்பு கொண்டு பெருந்தன்மையோடு சகித்துக் கொண்டு இருப்பதால் வருகிற விளைவு, காவிரி நதிநீர் உரிமையில் தமிழர்களுக்கு பங்கில்லை. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறார்கள் கர்நாடகாவை ஆளுகிற முதல்வர், துணை முதல்வர். ஆனால் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று தர மறுக்கிற காங்கிரசின் வெற்றிக்கு இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் போய் வாக்கு கேட்பதில் நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் தமிழ் மக்களினுடைய வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணி தர மறுக்கிற ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு கர்நாடகாவில் வாழ்கிற தமிழ் மக்களின் வாக்கை காங்கிரஸ் கட்சிக்கு செலுத்துங்கள் என்று கேட்பது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுகிற போது, உனக்கு உன்னோடு கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று வெளியேறி வர ஏன் இவர்களுக்கு துணிவில்லை? 450 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது காவிரியிலே. அந்த உரிமை பறிபோவதற்கு யார் காரணம்? அது பத்தாது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று சொன்னவுடன் ஆட்சி அதிகாரம் பறிபோய்விடும், ஆட்சியை கலைத்து விட அச்சப்பட்டு அற்ப பதவிக்காக அந்த வழக்கை திரும்ப பெற அன்னைக்கு பறிபோனது தமிழனுடைய காவிரி நதிநீர் உரிமை. இன்னைக்கு 150 டிஎம்சி 100 டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு ஒவ்வொரு தடவையும் மண்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. காவிரி தண்ணீர் என்றால் அங்கே வாழ்கிற தமிழர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அவர்கள் கடைகளை தீ வச்சு கொளுத்துகிறார்கள், நிலங்களை விளைநிலங்களை தீ வச்சு எரிக்கிறார்கள். இதை கேட்பதற்கோ தடுப்பதற்கோ எவரும் இல்லை. எல்லா உரிமைகளையும் பறிகொடுத்து விட்டு கடைசியாக உழைக்கும் அடித்தட்டு மக்களில் சிற்றூர்களில் வாழுகிற ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து மருத்துவம் படிப்பதை கனவாக கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள், அந்த கல்வியை கனவாகி போனது. நீட் என்கிற ஒரு தேர்வு முறையை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்து அதற்கு ஒப்புதல் அளித்தது யார்? இந்த திமுக. கடைசியாக அதை செயல்படுத்தியது யார்? பாரதிய ஜனதா. மக்கள் எதிர்ப்பு வந்த பிறகு, தங்கை அனிதா தீக்குளித்து இறந்த பிறகு பற்றி எறிந்த ஒரு புரட்சி தீயில் ஐயோ ஐயோ என்று அலறுகிறது திமுக. கொண்டு வந்தது அவர்கள்தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு இன்று எங்களால் முடியாது, நாங்கள் இந்தியா கூட்டணி வென்று வந்திருந்தால் நாங்கள் நீட்டுத் தேர்வை ரத்து செய்திருப்போம் என்று சொல்வது, அதை அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எங்களால் முடியாது, ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வென்று வந்தால் அதை ரத்து செய்வோம், அப்படித்தானே நீங்கள் வாக்குறுதி தந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வந்தால் நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்தது இவர்கள்தான். எல்லாம் வெற்று அறிக்கைகள், வெற்று தீர்மானங்கள், வெற்று வாக்குறுதிகள், அவ்வளவும் ஏமாற்று. கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வோம், நீங்கள் ஏதாவது நகை நட்டு வைத்திருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் வந்தால் அந்த கடன்களை ரத்து செய்வோம் என்று பேசியது அருமை தம்பி இன்றைக்கு துணை முதல்வராக இருக்க உதயநிதி அவர்கள். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தார்களா? இல்லை. எல்லாமே வெற்று வாக்குறுதிகள், எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்கு சொல்லப்படுகிற பசப்பு இனிப்பு வார்த்தைகள், ஒன்றில் கூட உண்மை இல்லை. திமுக என்றாலே திருட்டு, புரட்டு, அதை காப்பாற்ற செய்வது உருட்டு, இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள்.
இதேதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் பேசியது இருக்கிறது. வலைவழியிலே பாருங்கள். ஐயா கலைஞர் தொடங்கி ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, அம்மையார் கனிமொழி எல்லோரும் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம். வந்த பிறகு ஏன் மூடவில்லை என்றால் வாயை மூடுவோம். இதான் அவர்களுக்கு கோட்பாடு, இதான் அவர்கள் நிலைப்பாடு. எந்த இடத்தில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள்? இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான எந்த உரிமையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்? ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறார்கள். ஆனால் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏன் ஆதரித்தீர்கள்? ஒரே நாடு ஒரே வரியை ஏன் ஆதரித்தீர்கள்? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? இதே திமுக. ஏன் என்று எதிர்க்கவில்லை? ஏன் எதிர்க்கவில்லை? எல்லா நச்சுத்திட்டங்களையும் நாசத்திட்டங்களையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. அதை செயல்படுத்துவது பாரதிய ஜனதா. நீங்கள் பெற்று பெயர் வைத்தீர்கள், அவர்கள் ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன? எந்த இடத்தில் எந்த உரிமையை, இந்த மண்ணின் மக்களின் உரிமையை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? அப்ப மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வீதி வீதியாக வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோமே, ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் 3.5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க ஏன் வரவில்லை? முதல்வர் வர வேண்டாம், ஆனால் அவ்வளவு பெரிய மதிப்பை என் மக்களுக்கு அவர்கள் தருவதில்லை. துணை முதல்வர் வர வேண்டாம், மற்ற அமைச்சர் பெருமக்கள், இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் இருக்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே வந்து பேசவில்லையே. ஆட்சியின் சாதனையை சொல்ல ஒன்றுமில்லை, சொல்லி ஓட்டு கேட்க ஒன்றுமில்லை. வந்து மக்களை சந்தித்தால் மக்கள் அவர்களிடத்தில் எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. வர பயம். இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகள் எந்த மாநிலம், எந்த மாவட்டத்தின் தலைநகர் இல்ல தமிழகத்தின் தலைநகர் ஒரு அடிப்படை கட்டமைப்பு செய்திருக்கிறார்களா? பயணிக்க சரியான பாதை இருக்கிறதா? சாலையா சபக்குழியா என்று கேட்கிற அளவிற்கு இருக்கிறது. கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் இருக்கிறதா? மழைநீர் வழிந்து ஓட வாய்க்கால் இருக்கிறதா? அந்த மழை நீரை சேமிக்க சிறு சிறு ஏரி, குளங்கள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்று இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் சாதித்தது என்று ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லை. எதை இவர்கள் சொல்வார்கள்? வந்து எதை சொல்வார்கள்? எதை சொல்வார்கள்? திமுக என்றால் 3, தி அதுக்கு ஒரு 1000, குடும்ப தலைவிக்கு ஒரு 1000, மு என்றால் புரட்சி பெண், பெண்களுக்கு படிக்க போற பெண்களுக்கு ஒரு 1000, அது ஒரு 1000. கா என்றால் திமுக, கா என்றால் தமிழ் மகனுக்கு ஒரு 1000. இந்த 3,000 தவிர வேற ஏதாவது? நாம் என்ன கேட்க வேண்டியது இருக்குது? 1000 ரூபாய் கொடுத்தமே, உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சா? அதை வாங்கி கொண்டு எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க மாமா, மச்சான் கடையில குடிச்சு கொடுத்தாங்களே, அந்த காசு உங்களுக்கு வந்துருச்சா என்று நாம் திருப்பி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என் அன்பு சொந்தங்களே, இந்த ஆட்சியாளர்களின் சிறப்பு? பொங்கலுக்கு 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு. சாலையிலே இன்று மலையொலியில் படம் இருக்கிறத பாருங்கள், கேலி படம், கருத்து படம் இருக்கிறது. சாலையில் இந்த பக்கம் நியாய விலைக்கடை, அதாவது ரேஷன் கடை, இந்த பக்கம் சரக்கு கடை, டாஸ்மார்க். இங்கே நீண்ட வரிசை. 1000 ரூபாயை வாங்கி துண்டிச்சால் இந்த சாலையை கடந்து அந்த பக்கம் இந்த 1000 ரூபாய்க்கு குடிக்க ஒரு நீண்ட வரிசை. இங்க வாங்கி அங்க கொடுத்துட வேண்டியது. அமைச்சர் சொல்றார், 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்களே, 2 நாள திருப்பி எங்க கிட்ட வந்துடும், அந்த நம்பிக்கையில தான் கொடுத்தோம்ங்கிறார். இவ்வளவுதான் இந்த மக்களின் மீது அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பீடு, இந்த மக்களின் நலன் மீது அவர்கள் வைத்திருக்கிற அக்கறை. உங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது, சகிக்க முடியவில்லை ஊழலை, பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இந்த லஞ்சத்தை. தொட்டதற்கெல்லாம் கமிஷன், கன்றாவியா இருக்குது, கேவலமா இருக்குது, சகிக்க முடியவில்லை. எல்லா இடங்களிலும் முறைகேடான நிர்வாகங்கள் தெரிகிறது. ஆனால்
அதை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. சகித்துக் கொண்டீர்கள். ஒரு அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இதுதான் அடிமையின் பிறப்பு. அப்படி என் மக்கள் சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து அடிமையாகி போனார்கள். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத், உண்மையான புரட்சியாளன், புனித போராளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கேற்ப இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து போராடி வருகிறோம், துணிந்து நிற்கிறோம். அதனால்தான் எல்லோரும் இந்த தேர்தல் களத்தை விட்டு வெளியேறிய பிறகும் நாங்கள் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கைகள், உங்கள் மீது இருக்கிற பற்று, பேரன்பு, பெருங்காதலில் இந்த களத்திலே தொடர்ந்து நிற்க காரணம் இதுதான். மாற்றம் என்று சொன்னால் மாறிவிடாது, செயலால் தான் மாற்ற முடியும். நாம் ஒவ்வொருவரும் மாற்றத்தை விரும்பி ஒன்றிணைந்தால் அடுத்த நொடியில் மாற்றம். இது முடியுமா? இது சாத்தியமா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, பேரன்பு கொண்ட எனது பெற்றோர்களே, என் இனமான சொந்தங்களே, எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து இந்த உலகத்தில் பிறந்ததில்லை, தேவையிலிருந்துதான் பிறந்திருக்கிறது. இது தேவையா, தேவையில்லையா? தொலை தூரத்தில் இருக்கிற ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற தேவை வந்தபோது தொலைத்தொடர்பு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பறவைகளைப் போல விண்ணிலே விரைந்து பறக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தான். விண்ணூர்தி கண்டுபிடிக்கப்பட்டது. வெறுங்காலோடு நடந்தோம். வெப்பம் சுட்டது, கல்லும் முள்ளும் அழுத்தியது, குத்தியது, செருப்பு தேவைப்பட்டது, கண்டுபிடித்தான். விரைந்து செல்ல கட்டவண்டியின் வேகம் போதவில்லை, காரை கண்டுபிடித்தான். தேவை கண்டுபிடிக்கிறது, உருவாக்குகிறது. தேவையிலிருந்துதான் ஒன்று பிறக்கிறது. அதைத்தான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று தேவையை கண்டுபிடிப்பின் தாய் என்றார்கள். இந்த அரசியல், இந்த தேவை, இந்த அரசியல் தேவையா, தேவையில்லையா? தேவையா, தேவையில்லையா? இதை விட்டால் இது வேற யார் இருக்கா? அதிமுக விட்டா திமுக, வேற யார் இருக்கா? திமுக விட்டா அதிமுக, வேற யார் இருக்கா? ரெண்டு பேரையும் விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் மாற்றாக. எங்களை கவனியுங்கள். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை ஆழ்ந்து பாருங்கள். நாங்கள் வாக்கை கேட்டு வரவில்லை, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வருகிறோம். ஓட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களின் உரிமைக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உழைக்கும் மக்களின் வெற்றி, உழவர்குடிகளின் வெற்றி, தொழிலாளர் தோழர்களின் வெற்றி, நெசவாளர்களின் வெற்றி, வேளாண்குடி மக்களின் வெற்றி, அடக்கி ஒடுக்கப்பட்ட, அடித்தளத்தில் வீழ்த்தப்பட்ட உழைக்கும் மக்களின் வெற்றி. எங்களின் குரல் உங்களுக்கான குரல் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அவரை ஆழ்ந்து படித்தவர் பிள்ளைகள் நாங்கள். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை ஏற்று களத்திலே நிற்கிறோம். எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். என் மக்களை துரத்து துரத்து வாட்டுகிற அந்த துன்பப்பூட்டுகளை திறக்குகிற சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்பதால் அந்த அதிகாரத்தை விரட்டி விரட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை, பேரன்பு கொண்ட எனது பெற்றோர்களே, என் இனமான சொந்தங்களே, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ஓட்டுக்காக காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு வாக்கை செலுத்துபவன் தேச துரோகி என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள். தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று மதிப்புமிக்க வாக்கை 1500க்கு விற்பதை பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை வருத்தத்தோடு பதிவு செய்கிறார்கள். தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று. அந்த மதிப்புமிக்க தங்கத்தை பல ஆண்டுகளாக அவர் பெயரை சொல்லி அவர் வழியில் வந்தவர்கள் என்று அவரால் தொடங்கப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள் தங்கத்தை நீண்ட காலமாக தவிட்டுக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துயரத்தை ஒழிக்க, இதையெல்லாம் மாற்ற தேர்தல் ஆணையம் அங்கங்கே பதாகை வைத்திருக்கிறது, இங்கே கூட வைத்திருக்கிறது.
100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்யுங்கள் என்று. வாக்கு செலுத்துவது நம் அனைவரின் கடமை என்று. இதில் எதையோ வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை தண்டனை என்பதை எழுதி வைக்க மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அதை எழுதி வைப்பது பயனில்லை என்று தெரிந்து கொண்டு இங்கே ஒரு தேர்தல் ஆணையம் என்று ஒரு நாடக கம்பெனி நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. அது பறக்கும் படை என்று ஒரு படையை வைத்திருக்கும். அந்த படை யாராவது அரிசி மூட்டையை கொண்டு வித்துவிட்டு காசை வீட்டுக்கு கொண்டு போனால், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க பணத்தை கொண்டு போனால், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த பணத்தை கட்டி வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு கொண்டு போனால், பொண்ணுக்கு திருமணம், அவளுக்கு நகை புடவை வாங்க பணத்தை கொண்டு போனால் இதை பறித்து கொண்டு போய்விடும். ஆனால் தொகுதியில் கோடிக்கணக்காக வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு 1000, 500 என்று கொடுப்பதை பாதுகாத்துக் கொண்டு நிற்கும். அதை சிறைப்படுத்த கை பண்ணாது. ஒரே ஒரு முறை யாராவது ஒருவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது அவரை பிடித்து அந்த வேட்பாளர் 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை என்று கொண்டு வந்தால் யாராவது வாக்குக்கு காசு கொடுப்பார்களா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை ஏன் இந்த தேர்தல் ஆணையம் செய்வதில்லை? செய்ய மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த தேர்தல் என் மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப என்ன செய்யலாம்? ஐயா EVKS இளங்கோவன் அவர்கள் இறந்து விட்டார்கள். சரி, இப்போது இந்த தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மீதி இருக்கிற காலத்தில் செயல்பட வேண்டும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? அவர் 1,30,000 வாக்களை வென்றிருந்தால், அடுத்து ஒருவர் 1,00,000 வாக்கை பெற்றிருக்கிறார் என்றால், இரண்டாவது வந்த நபர் எவரோ அவரே மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணி ஆற்றுவார் என்ற நிலையை உருவாக்குவதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அதை விட்டுவிட்டு இருக்கிற ஓராண்டு காலத்திற்கு பல கோடிகளை கட்டி 28 விழுக்காட்டு மக்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிற நாட்டில், பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போகிற நாட்டில், உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தைகளும் ஊட்டமாக வளர நீங்கள் மாத சம்பளத்தில் 500 ரூபாய் அனுப்புங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்தி நிற்கிற நாட்டில், அருமை பெற்றோர்களே, அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். இந்த தேர்தல் தேவைதானா என்று. எதற்காக இந்த தேர்தல்? எதற்காக? ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறான் ஒருவன், முதல் பரிசை வென்று விடுகிறான். சோதிக்கும் போது அவன் போதை மருந்து உட்கொண்டது தெரிந்தால் அவனை தகுதி நீக்கம் செய்துவிட்டு இரண்டாவது வந்தவனே வெற்றி பெற்றவன், முதலாவது வந்தவன் அறிவிப்பது போல 1,30,000 வாக்கு செலுத்திய மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் 1,00,000 பேர் இரண்டாவதா வந்தவருக்கு வாக்கு செலுத்தியவர்களும் அந்த வாக்குகளும் மதிப்புமிக்கது. எனவே இரண்டாவது வந்தவர் எவரோ அவரே அடுத்து மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணி ஆற்றுவார் என்ற முறையை கொண்டு வருவதுதான் அமைப்பு மாற்றம். அந்த மாற்றத்திற்கு நிற்கிற மக்கள் உங்கள் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களை கவனியுங்கள். இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி என்கிறோம். அரசியல் மாற்றம் என்ன? இங்கே பன்னெடுங்காலமாக என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய சொந்தங்களே, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது. அந்த அரசியலைத்தான் நீண்ட காலமாக இந்த நிலப்பரப்பில் எல்லா கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் கட்சி தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு வாங்கள் என்று சொல்கிறோம். இவர்கள் கட்சி வருவார்கள், கட்சி தேர்தல் நிதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பார்கள். சீட்டு உனக்கு ஈரோடு கிழக்கில் நிக்க உனக்கு சீட்டா, கட்சிக்கு எவ்வளவு தருவாய்? 5 கோடி. தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவாய்? 5 கோடி. இன்னொருவருடைய நேர்காணல், கட்சிக்கு எவ்வளவு தருவாய்? 15 கோடி. தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவாய்? 15 கோடி. நீம்போ அடுத்தால் யார்? கட்சிக்கு எவ்வளவு தருவாய்? 20 கோடி. தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவாய்? 20 கோடி. அவன் எவனோ அவனுக்கு நீதான் தேர்தல் வேட்பாளர். இது கட்சி அரசியல். தேர்தல் வருகிறது, தேர்தல் நிதி வசூலிப்பார்கள். தனிப்பெரும் முதலாளிகளுக்கு ஒப்பந்தங்களை கொடுப்பார்கள். மலையா நீ குவாரி வச்சுக்கோ, மண்ணெளி விற்கிறதா நீ டெண்டர் எடுத்துக்கோ, ரோடு போடுறதா நீ வச்சுக்கோ.
யாரு முட்டை விற்கிறதா நீ, அரிசி விற்கிறதா நீ, பால் விற்கிறதா நீ, எல்லா கருமத்தையும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்று கொடுத்து இந்த மலையை நொறுக்கி கற்களாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எவனோ ஒருவன் இவர்களெல்லாம் கொன்னு இதே லாரியில ஏத்துகிற காலத்தை உருவாக்குவதற்கு பேர்தான் இந்த நாட்டிலே மாறுதல், மாற்றம், புரட்சி. எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். அவரிடத்திலே கமிஷனை வாங்கி கட்சி நிதி, பொது நிதி என்று பெருக்குவார்கள். இது கட்சி அரசியல். தேர்தல் அரசியல் என்ன? 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது தேர்தல். அந்த தேர்தல் முடிந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திப்பது மக்கள் அரசியல். ஆனால் வந்து உட்கார்ந்ததிலிருந்து அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். சரி, பெண்கள் வாக்கு யாருக்கு போகுது? சீமானுக்கு போகுது. இளம் பெண்கள், இளைஞர்கள் வாக்கு யாருக்கு போகுது? சீமானுக்கு போகுது. படிச்ச பிள்ளைகள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணி அணியாக அவன் பின்னாடி திரள்கிறார்கள். இதை எப்படி தடுப்பது? புரட்சி பெண் என்று ஒன்று போடு, 1000 கொடு. தமிழ் மகன் என்று போடு, ஒரு 1000 கொடு. இந்த தேர்தலில் வாக்கை பறிப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச லேப்டாப், இலவச சைக்கிள், எங்களுக்கு கொடுக்கிறத இலவசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், அந்த சொல்லை வெறுக்கிறோம் என்ற பிறகு விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள், விலையில்லா மிக்சி, எங்களுக்கு கொடுத்ததுல விலை இல்ல, நீங்க வாங்கின கம்பெனியில உங்களுக்கு விலை இல்லையா? இருக்கு. அந்த விலை யார் கொடுத்தது? அதுக்கு காசு யாரு காசு? அது எங்க காசு தான். மக்களின் பணத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதை இலவச திட்டம் என்று பேசி ஏமாற்றுகிற இந்த கூட்டத்தை எத்தனை நாளைக்கு நீங்கள் பொறுத்து சகித்து வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் வைப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு? கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள் இந்த கட்சி தேர்தல் அரசியலை விட்டு மக்கள் அரசியலுக்கு வந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். இவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலைத்தான் செய்வார்கள். இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வார்கள். வளர்ச்சி வளர்ச்சி என்று இந்த காதிலே 1 லிட்டர் தேன், இந்த காதிலே 1 லிட்டர் தேனை ஊத்துவார்கள். வாயிலே ஊத்தினாலும் சாப்பிடலாம், காதிலே ஊத்தினால் யாருக்கு பயன்படும் என்று கேட்கும் போது இனிக்கும், தித்திக்கும், மயங்குவீர்கள். ஒன்று நடக்காது. 60 ஆண்டுகளாக நீங்கள் அதே மயக்கத்தில் இருக்கிறீர்களே அன்பு சொந்தங்களே. அந்த மயக்கத்திலிருந்து விடுவிக்க உங்கள் பிள்ளைகள், உங்கள் மடியிலிருந்து வந்த பிள்ளைகள், வானத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் அல்ல நாங்கள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள். வழியே இல்லை என்று நிற்கிற என் மக்களுக்கு ஒரு வழியாக வந்து நிற்கிறோம். அந்த வழிதான் திராவிட இந்திய அரசியலுக்கு மாற்றாக நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள் என்று நிற்கிற நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. அறிவார்ந்த எனது மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், என் உயிர் தம்பி தங்கைகள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்று கருதாதீர்கள். இது கடை தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல் என்று நீங்கள் எண்ணத்தில் வைத்துக் கொண்டு இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுயிர் தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள். ஓராண்டு காலம் தானே இருக்கிறது. உன் தங்கை போய் என்ன செய்வாள் என்று நீங்கள் எண்ணலாம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, சட்ட சபையில் நுழைந்து ஒரே ஒரு முறை முதலாக அவ கண்ணி பேச்சு பேசுவாளே, அன்றைக்கு தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரச்சனை எடுத்து பதிவு செய்ய வேண்டும், எப்படி ஜனநாயகத்தில் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதை அவள் அந்த அவையிலே நிகழ்த்தி காட்டுவாள். அந்த அரிய வாய்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு, கடமை உங்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மண்ணின் வளம் காக்கும், மக்களின் நலம் காக்கும். நாம் தமிழர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பரப்புரையில் கூடியிருக்கிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாது
பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய மனதில் ஒண்ணுதான் தோணும், ஏடா வருஷ வருஷமாடா தேர்தல் நடத்துவீங்க, போன வருஷம் தேர்தலில் வந்த போட்ட தேர்தல் பணிக்குழு பணத்தை இன்னும் கொடுக்கல, கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு காசும் இல்ல, கொரோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட் சொன்னாங்க அதுக்கும் கொடுக்க காசு இல்ல. இப்படி தமிழ்நாடு அரசு 8 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு தமிழனையும் கடன்காரனாக மாற்றி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமையோடு தன்னை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறார். இப்ப எங்க அப்பா ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தா நான் யாரு? எங்க அப்பா கடங்காரன், நான் கடங்கார பையன். 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின எங்க அப்பாவுடைய மகன் நானே கடங்கார பையன்னா 8 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்க கருணாநிதி பயலா இல்ல கடங்கார பயலா? நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுங்க, முத்துவேல் கடங்கார ஸ்டாலின் சொல்லலாம். இனிமேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுங்க, கடங்கார ஸ்டாலின் சொன்னாதான் சரியா இருக்கும். ஏன்னா 8 லட்சம் கோடி கடன் 50 ஆண்டு கால ஆட்சி 1954 தொடங்கி 50-60 ஆண்டுகள் ஆண்ட ஆட்சியில 5.5 லட்சம் கோடி கடன் 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல. 2021 2025 இந்த ஆண்டு வரைக்கும், இந்த ஆண்டு இன்னும் கடன் வாங்கல, 24 வரைக்கும் 3 லட்சம் கோடி கடன். மொத்த 50 வருஷத்துக்கும் 5.5 லட்சம் கோடி கடன். இவங்க 4 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி கடன். இந்த 3 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்காங்க? ஈரோட்ல கழிவுநீர் மேலாண்மை இருக்கா? சாலை மேம்பாடு சரியா இருக்கா? இல்ல ஈரோட்ல ஏதாவது அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? இல்ல. தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க அலைஞ்சு பாருங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கும் சாலையற்ற கிராமங்கள், கழிவையற்ற வீடுகள், வீடுகளற்ற தாய் பிள்ளை குடும்பங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு சொந்தமா வீடு இல்லைங்கிறான். 6.5 கோடி வாக்காளர்கள் 1 கோடி பேருக்கு சொந்தமா வீடு இல்ல. அப்போ அடிப்படை கட்டமைப்பும் எதுவும் பண்ணாம 8 லட்சம் கோடி கடன் வாங்கி இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இந்த 3000 ரூபாயை தவிர இலவச பேருந்து, இதை தவிர காலை உணவாக 5 நாள் இருக்கு, திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் 4 நாள் உப்புமா, அது ஆரோக்கிய காலை உணவு. மரியாதைக்குரிய புரட்சி தமிழர், கொங்கு தமிழர் நம்முடைய அண்ணன் சத்யராஜுடைய அருமை மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுக இணைகிறாங்க. நீங்க எதுக்கு திமுக இணைஞ்சீங்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட போய் கேக்குறாங்க. தங்கச்சி சொல்றாங்க, நான் ஒரு நியூட்ரினிஸ்ட், நான் ரொம்ப ஆரோக்கியத்தை விரும்புறவ, எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஏன்னா காலை உணவாக ஆரோக்கியமான உணவை கொடுக்கறாங்க, அதனால நான் திமுக சேர்ந்திருக்கேன். 4 நாள் உப்புமா போடுறது ஆரோக்கியமான உணவுன்னு தங்கச்சி திவ்யா கிட்ட ஆள் மனசுல யாரோ சொல்லிருக்காங்க. உலகத்திலே ஆக சிறந்த ஒரு கழிவான உணவு உப்புமா. உப்புமா போட்டு பல விவகாரத்துக்கெல்லாம் இருக்கு, உப்புமா போட்டு. அப்படிப்பட்ட உப்புமாவை உணவா போடுற இந்த திட்டம் ஆரோக்கிய திட்டம். சரி, ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் தமிழ்நாட்டு முதல்வர் மரியாதைக்குரிய சத்யராஜின் அன்பு மகள் திவ்யா சொல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 6754 டாஸ்மாக திறந்து 3 லட்சம் பெண்களுடைய தாலி அறுப்பதுதான் ஆரோக்கியமான தலைவரா? தமிழ்நாடு முழுமைக்கும் குப்பையை கொண்டு போய் ஊருக்கு மத்தியில் கொட்டி, குப்பையை ஒரு கழிவுநீர் மேலாண்மை இல்லாம, குப்பை தொட்டி இல்லாம, குப்பையை மேடு போல குமிச்சு வச்சு எரிப்பதுதான் ஆரோக்கியமா? கழிவறை கூட இல்லாத கிராமங்களை உருவாக்கி வைத்திருப்பதுதான் ஆரோக்கியமா? கூடங்குளம் அணுவை, ஸ்டெர்லைட் ஆலை, மீத்தேனு, 800 அணுமின் நிலையம் என்று நாசக்கார திட்டங்களை தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதுதான் ஆரோக்கியமா? இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய திவ்யாவோ இல்ல இங்க திமுக வேட்பாளரோ பதில் சொல்லுவாங்களா? அதே போல அதே திவ்யா சொல்றாங்க, இன்னொரு முக்கியமான காரணம், திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி. என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம்? 234 தொகுதியில 114 பேருக்கு திமுக சீட்டு கொடுத்துருச்சா? இல்ல. அமைச்சரவையில 38 அமைச்சரவையில பாதிக்கு பாதி கொடுத்துருச்சா? இல்ல. 40 பாராளுமன்றத்தில் 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. திமுக மாவட்ட செயலக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன? மகளிர் கூட்டத்தில் இடுப்பு பிடிச்சுக்கின்றது, பெண் காவலரை இடுப்பு பிடிச்சுக்கின்றது,
அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் எடுத்து வெளியே போட்டு அந்த பெண்ணை கேவலப்படுத்துறது, யாரு திமுகவை எதிர்த்து பேசினாலும் அந்த பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக தரைக்குறைவாக எழுத வைக்கிறது. இதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இல்ல. எது பெண்களுக்கு முக்கியத்துவம்னா மகளிர் உரிமை தொகை. எங்க அக்கா சீதாலட்சுமி கேட்டாங்களா? இல்ல கூடியிருக்க எங்க தாய்மார்கள் கேட்டாங்களா? யாராவது ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ கனிமொழியவோ இல்ல முத்துசாமியவோ இல்ல செந்தில் பாலாஜியவோ பார்த்து எனக்கு 1000 ரூபாய் வேணும்? எங்க அண்ணன் சொன்னது போல 1000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 30 ரூபா. 30 ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய வசந்த பவன்ல போயிட்டு 3 இட்லி கூட வாங்க முடியாது. இட்லி 15 ரூபா. 30 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு 3 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க. இது பெண்களுக்கு முக்கியத்துவமா? மூணாவது என்ன காரணம் அப்படின்னா, அனைத்து சாதி மதத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி, மரியாதை கொடுக்க கட்சி திமுக. பரிசுத்த ஆவியில இட்லி வேகமானு கேட்டதா அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இஸ்லாமின் என்றால் தீவிரவாதி என்று சட்டசபையில் பேசுவதால் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இந்து என்றால் திருடன் என்று கருணாநிதி சொன்னதால் அனைத்து மதத்துக்கும் மரியாதை கொடுப்பதா? எப்படி பாருங்க, அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு திமுக ஓட்டு கேட்டு வருது. 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கை இருக்கு. ஈரோட்டில் உள்ள மாநில தமிழர்கள், அன்பிற்குரிய சொந்தங்கள், படித்தவர்கள் www.tmk.in அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. அந்த இணைய பக்கத்தில் போய் பாருங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை, ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் சொன்னாங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் தேர்தலுடைய கதாநாயகன். அந்த தேர்தல் கதாநாயகன் சொல்றான், திமுகவின் முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில்ல? திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம். வச்சிட்டீங்களா? நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது. நான் சீமான் தம்பி. நான் பொய் சொல்லல. நான் உண்மையை சொல்றேன். நீங்க போய் பாருங்க. உளவுத்துறை, காவல்துறை இருந்தா சர்ச் பண்ணுங்க, போட்டு பாருங்க. 2வது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமில்ல? ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுக அமைச்சர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அமைப்போம். அமைச்சீங்களா? அப்படியே வரிசையா தேர்தல் அறிக்கை படிச்சுவாங்க. 100 இந்த 100 தேர்தல் அறிக்கையில 5 கூட திமுக செய்யல. 95 செய்யல. நான் 2021 ஜெயில இருந்தேன், செப்டம்பர் மாசம். அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாங்க, ஆக நாங்க சொல்றதையும் செஞ்சிருக்கிறோம், ஆக சொல்லாதையும் செஞ்சிருக்கிறோம். ஏட்டாடா தலைவர் பக, ஆக அந்த வகையில சீடி சக்கர சித்தப்பா ஏற்றது லக்கப்பா என்று சொல்வது போல, ஆக புளியவரத்தை அடிகள புஷ்பலதா வடிகள என்று சொல்வார்களே, ஆக அந்த வகையில நான் 99 விழுக்காடு நான் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிட்டேன். எப்போ? 2021 செப்டம்பர். திருப்பி ஜெயில இருந்து வெளியே வந்துட்டேன் 2022. திருப்பி பேசுறாரு, ஆக எங்களுடைய ஆட்சியில சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல, நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லி உங்களை ஏமாத்தி என்னையே ஏமாத்த விரும்பல, ஆக 94 விழுக்காடு நாங்கள் செய்திருக்கிறோமே, அது உங்களுக்கு தெரியலையா? இப்ப 2022 24 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. சில பேர் சொல்லுறார்கள், இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்யணும், ஆக நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்ததைத்தான் சொல்லுவேன், 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டத. இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில திருப்பி பேசுறாரு, ஆக சில வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது உண்மைதான், ஆனால் நாங்கள் 99.92 இது 93 எஃப்எம் இல்ல 106 எஃப்எம் 0.2 ஆக மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, மொத்தத்துல இவங்க செஞ்சிருக்கதே 3% தான். 97 விழுக்காடு செய்யல. ஏற்கனவே செய்யாதவர்கள் வந்து எதை செய்ய போறாங்க? ஈரோட்டில் திருமகன் ஈவேராக்கு ஓட்டு போட்டீங்க, ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஓட்டு போட்டீங்க. நான் அவர்களை கொச்சைப்படுத்த விரும்பல, அவர்களை இழிவுபடுத்த விரும்பல. இந்த 2 பேரும் சட்டசபைக்கு போய் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வாங்கி கொடுத்த நிவாரணம் என்ன, செய்த நன்மை என்ன? ஒண்ணு இல்ல. ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த மண்ணின் மகள், இந்த மண்ணினுடைய பிரச்சனைகளை அறிந்த அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் இருக்கிற ஓராண்டுல இதுவரைக்கும் சட்டசபையிலே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனால் சீமானின் தங்கைக்கு வாக்கு செலுத்தினால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளிநடப்பு செய்வார். சட்டசபைக்கு என்னால் இருக்க முடியவில்லை, சீதாலட்சுமி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று அவர் வெளிநடப்பு செய்வார். அப்படி இந்த ஓராண்டிலே ஒரு புரட்சியை உருவாக்க முடியும். ஈரோட்டு கிழக்கிலிருந்து அந்த புரட்சிக்கு நீங்க தயாராகுங்கள். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், மாநில தமிழர்கள், நீங்கள் மயக்கு சந்தை வாக்களித்து அக்கா சீதாலட்சுமியை வெல்ல வையுங்கள். 2ஆம் நம்பர் சின்னம் எது காலம் பாருங்க, எப்படி கொண்டு பாடிக்கு பாருங்க. 2 வேட்பாளர் தான், மற்ற சுயேட்சை. ஒன்னு திமுக, அந்த திமுகவை எதிர்த்து நாம் தமிழர். இங்க யார் யாரோ கட்சி நடத்துறாங்க எல்லாரும் திமுகவை எதிர்க்க பயந்து போய் ஒதுங்கிட்டான்.
வெற்றியோ தோல்வியோ சண்டைன்னு வந்துட்டா களத்துல எங்க ஆட்டம் உக்கிரமா இருக்கும் என்று நிற்கிறோம். இதுவரைக்கும் திமுக எங்களை 10ஓடு 11ஆக பார்த்தது. நேற்று திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய விளையாட்டு அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் யார பார்த்து, அண்ணன் சீமானை பார்த்து நாம் தமிழ் எதிர்கட்சிகள் எங்களை விமர்சிக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொடுங்க, நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது. அடிதடி அரசு எங்களுக்கு பண்ண தெரியும், பட் நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி ஏது நாங்க பேச மாட்டோம். பேசித்தான் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஈரோட்டுக்கு வாங்க, பெரியார பத்தி பேசுங்க, பெரியாரின் சாதனை பத்தி பேசுங்க. நாங்கள் பேசுறோம். நாம் தமிழ் கட்சி என்னென்ன பண்ணுச்சு நாங்க பேசுவோம். நாம் தமிழ் கட்சி என்ன தெரியுமா பண்ணுச்சு? நாம் தமிழ் கட்சி 4 பேர் வந்தா தான் திமுகவே நடத்த முடியுங்கிற நிலைமைக்கு நாம் தமிழ் கட்சி பண்ணுச்சு. நீ கட்சி கட்டணும்னா சீமான் கட்சி 2 பேரை தூக்குற நிலைமைக்கு உன்னை உருவாக்குச்சு. பயந்து போயிருக்கிறா. இந்த தேர்தல் களத்தில் விடுகிற ஒவ்வொரு வாக்கும் அது திமுகவுக்கு எதிரான வாக்காக, தமிழ் தேசியத்துக்கான வாக்காக இருக்க வேண்டும். அக்கா சீதா லட்சுமிக்கு 2ஆம் எண் வாக்குச்சாவடிக்கு சென்று வெற்றியிலுக்கிற 2ஆம் எண் பொத்தானை அமைக்கி நீங்கள் வெல்ல வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான்.